ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு அதனால் கொஞ்சம் கேப் போட்டேன். சரி, இனி இப்போ நெத்திலி மீன் குழம்பு பார்ப்போமா. நான் முதலையே நெத்திலி மீனை கொஞ்சம் கழுவி வச்சுக்கிட்டேன். வெண்ணெய் ஊற்றி நல்லா கழுவி அந்த தலையெல்லாம் எடுத்துகிட்டு வாழெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய். இந்த இதுக்கு முருங்கைக்காய் நிறைய போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்ததையும் எடுத்து அந்த பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மண்ணுக்குன்னு எதுவும் இருக்காது. இதில் வந்து உப்பு போட்டு காய வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி, தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய் வந்து கருவேப்பிலை, மல்லியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் அந்த க்ரீன் கலரில் தெரியுது. அதுக்கப்புறம் புளியை ஊற்றி கரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா குழம்பு கூட்டிட்டு அதுக்கப்புறம் நெத்திலி மீனை போட்டு குழம்பு நல்லா கொதித்து வரவும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அதை காமிக்க மறந்துட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.